Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3rd யூனிட்ல இருக்க லெசன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 2 யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு. அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்ட் 3 டேர்ம்வே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 7th வந்து இன்னைக்கு 3வது யூனிட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதோட 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து செகண்ட் டேர்ம் பார்க்கலாம். ஸோ லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பிக்டோகிராமர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? பிக்டோகிராமர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லெசன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பிக்டோகிராமரில் என்ன போர்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த யூனிட்டில். ஸோ ப்ரிப்போசிஷன்னா என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக ஆக்குறது வந்து ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் தான். நிறைய ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாம் வந்து படிக்க முடியல அப்படின்றவங்க புக்கில் இருக்க ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் மட்டும் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். A preposition comes before a noun or pronoun in a sentence and shows its relationship to another word or part of the sentence. இந்த preposition பார்த்தீங்கன்னா 3 குரூப்ஸாக வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னென்னா டைமு, பிளேஸு, பொசிஷன். ஸோ டைமில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னா அட்டு வரும், டியூரிங் வரும், இன்னு வரும், ஆன் வரும். இது வந்து டைமில் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணுறதுல இன்னு வரும், அதே அட்டு வரும், இன்சைடு வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பொசிஷன், அதாவது ஒரு பொருள் வந்து எந்த இடத்துல இருக்குது, ஒரு மனிதர் வந்து எங்கே இருக்காங்க, அந்த பொசிஷனை உணர்த்துற மாதிரி என்னென்ன ப்ரிப்போசன் வேர்டு வரும்னா ஆன் வரும், அபோவ் வரும், ஓவர் வரும், அப்பு வரும், டவுன் வரும். ஸோ இது எல்லாமே வரும். புக்கில் இருக்கிறத மட்டும் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து ஸ்டாண்டர்ட் வந்து கூடும்போது அதிலே ப்ரிப்போசன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லோடு நம்ம படித்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு புக்கில் இருக்கிறத பின்னாடி வந்து தரவு பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லுக் அட் த பிக்சர் கிவன் பிலோ, ரீட் த ப்ரிப்போசிஷன் அண்ட் டூ த ஆக்ஷன். ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மீனிங் புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து அந்த கேர்ள் வந்து நிற்கிறாங்க. ஸோ பாக்ஸுக்கு அடுத்து நிற்கிறாங்க, அது வந்து நெக்ஸ்ட்டு 2 அப்படின்னு வரும். ஸோ அடுத்து வந்து எட்டி பார்க்குறாங்க பாக்ஸுக்கு பின்னாடி. ஸோ இந்த மாதிரி எட்டி பார்க்குற மாதிரி சென்டென்ஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிஹைண்ட், அதாவது மறைஞ்சு பார்க்குறது, ஒளிஞ்சு பார்க்குறது, அந்த அர்த்தத்தில் சென்டென்ஸ் வந்ததுன்னா அதுக்கான ப்ரிப்போசன் வேர்டு பிஹைண்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப். ஸோ அவுட் ஆஃப் வந்து எங்கே வரும்னா பாக்ஸ்லேருந்து வெளியே வராங்கல்ல, ஸோ அது வந்து அவுட் ஆஃபு. அதே மாதிரி இன்டு அப்படின்னா உள்ளே போகிறது, கிளாஸ் ரூம்குள்ளே போங்க, வீட்டுக்குள்ளே போங்க, ஹோம்குள்ளே போங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துக்குள்ளே நம்ம போகிற இடத்துல வர ப்ரிப்போசன் வேர்டு வந்து இன்டு. அதே மாதிரி அரவுண்டு, அதாவது அந்த பாக்ஸை சுற்றியே வந்து ஓடுறது வந்து அரவுண்டு. பாக்ஸுக்குள்ளே வந்து இருக்கிறது இன்னு. த்ரோ அப்படின்னா பாக்ஸ் வழியாக, அதாவது ஒரு கதவு இருக்குன்னா கதவு வழியாக வந்து உள்ளே போகிறது. ஸோ அந்த வழியாக அப்படின்ற இடத்துல வந்து த்ரோ வரும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பின்னாடி வந்து நம்ம சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, யூஸ் ஆகும். ஸோ இதில் பாருங்கள், பிட்வீன், டவுன், ஃப்ரம், ஆன் டு, இன்சைட், ஆன், இன் ஃப்ரண்ட் ஆஃப், ஓவர். இந்த ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் வந்து எங்கெங்கே வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாக்ஸ் இருக்குது. ஸோ பாக்ஸுக்கு மேலே அந்த கேர்ள் வந்து தவறாங்க, அப்போ அது வந்து மேலேன்றனால ஓவராக வந்துடும். அதே மாதிரி இந்த இதில் பாருங்கள். ஸோ இந்த இதில் பாருங்கள், பாக்ஸ் இருக்குது, பாக்ஸுக்கு மேலே வந்து அந்த கேர்ள் நிற்கிறாங்க, அப்போ மேலேன்னா ஆன் வந்துடும். அதே மாதிரி இந்த பாக்ஸ் டவுன் ஃப்ரம், அதாவது பாக்ஸிலேருந்து தவறாங்க, ஸோ டவுன் ஃப்ரம்மு. அதே மாதிரி ஆன் டூனா பாக்ஸுக்கு மேலே தவறுறது. இன்சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, ஸோ வந்து உட்காந்துருக்காங்க, ஸோ ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக அந்த கேர்ள் தான் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? இன்னுனா உள்ளே இருக்கிறது, இன்சைடுனா அந்த சைடு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கேப் இருக்காது. ஸோ ஃபுல்லாக அந்த பாக்ஸ் எவ்வளோ உயரம் இருக்கோ அந்த அளவு இருப்பாங்க. ஸோ அதை இன்சைடு. ஸோ அடுத்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா பக்கத்தில் வந்து நிற்கிறது. ஓகேங்களா? பாக்ஸ் இருந்தால் பாக்ஸுக்கு பக்கத்தில் நிற்கிறது இன் ஃப்ரண்ட் ஆஃபில் வரும். பிட்வீனா 2 பாக்ஸுக்கு இடையில இருக்கிறது வந்து பிட்வீனில் வரும். ஓகேங்களா? சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம். Read the following sentences carefully and underline the preposition. அதாவது இந்த சென்டென்ஸில் ப்ரிப்போசன் வேர்டு வந்து அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஜூலியன் பிளேஸ்டு ஹேர் லஞ்ச் பாக்ஸ் இன்சைடு ஹேர் பேக். இன்சைடு அப்படின்னா அந்த ஒரு இடத்த ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி இருக்கிறது. ஸோ இந்த சென்டென்ஸோட மீனிங் பாருங்கள். ஜூலியன் பிளேஸ்டு ஹேர் லஞ்ச் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸை வந்து
அவங்க பேக்கில் உள்ளே வைக்கிறாங்க. அப்போ பேக்குக்குள்ளே லஞ்ச் பேக் வச்சா ஃபுல்லாக இருக்குமா, அப்போ அந்த இடத்துல எந்த ப்ரிப்போசன் வேர்டு வரும்னா இன்சைடு வரும். ஓகேங்களா. செகண்ட் பாருங்கள், வினோதினி லெஃப்ட் த ஹவுஸ் சன்ரைஸ். அதாவது சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹவுஸை விட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து முன்னாடியேன்றனால பிஃபோர் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். பென் சா டெய்ஸி பிளேயிங் டேஸ் த ரோடு, அக்ராஸ் த ரோடு. ஸோ இதில் வந்து அக்ராஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ப்ரிபோசன் வேர்டாக வரும். அதாவது ரோட் சைடு நமக்கு சொல்லலாம். ஸோ நியருன்னு வரலாம். ஓகேங்களா. அக்ராஸ் அப்படின்றது ரோடு மேலே வந்து அவங்க விளையாடுறாங்க. ஓகேங்களா. ரோட்டில் வந்து அவங்க விளையாடுறாங்க அப்படின்ற அர்த்தத்தில் வந்தனால அக்ராஸ் வந்து ப்ரிபோசன் வேர்டு வருது. ஸோ அடுத்தது ஹேமா கீப்ஸ் ஆல் ஹர் டெடி பியர்ஸ் ஆன் டாப் ஆஃப் ஹர் வார்ட்ரோப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க வார்ட்ரோபுக்கு மேலே வந்து எல்லா டெடி பியர்ஸும் வந்து வைக்கிறாங்க அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ ஆன் டாப்னா எல்லாத்தையும் மேலே வைக்கிறாங்க. ஓகேங்களா. டாப்பில் வைக்கிறாங்க. ஸோ அடுத்தது திவ்யா ஹைட் த ஸ்வீட்ஸ் பிகேன் ஹேர் பேக். அதாவது ஸ்வீட்ஸ் இருக்குது, அவங்க பின்னாடி இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா எட்டி வந்து பார்க்குறா. ஓகேங்களா. அந்த இடத்துல நம்ம பாக்ஸில் ஒரு பொண்ணு எட்டி பார்த்ததில் பிஹைண்ட் நம்ம சொன்னோம்ல, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சுதா ஃபெல் ஓவர் டியூரிங் த பேஸ்கெட் பால் மேட்ச். பேஸ்கெட் பால் மேட்ச்சில் அவங்க கீழே விழுந்துட்டாங்க. ஸோ ஓவர் அதை எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து மதுசூதன் செக்குடு டு சி ஆஃப் ஹிஸ் கீஸ் ஹேட் ஃபாலன் அண்டர்நெத் ஹிஸ் சேர். அதாவது மதுசூதனுடைய அந்த கீ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உட்காந்துருக்க சேரு கீழே வந்து விழுந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து அண்டர்நெத் வரும். மிஸ்டர் மீனா ஆஸ்க்டு த சில்ட்ரன் டு கோ இன் டு ஹர் கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம்குள்ளே வந்து போக சொல்கிறாங்க. ஆஃப்டர் லஞ்ச் த சில்ட்ரன் வேர் அலோடு டு ப்ளே. டூ வந்து ப்ரிப்போசன் வேர்டு. லன்ச் முடிஞ்ச பின்னாடி எல்லா சில்ட்ரனும் வந்து எதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா விளையாடுறதுக்கு. ஸோ அந்த இடத்துல டூ வரும். சரவணன் கிளைம்டு ஆன் டு த ஹவுஸ். அதாவது அவங்க வந்து ஹவுஸுக்கு மேலே வந்து ஏறுறாரு சரவணன். ஓகேங்களா. அந்த இடத்துல ஆன் டு அப்படின்றது வரும். ஸோ அடுத்தது கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூஸிங் அப்ரோப்ரியேட் ப்ரிப்போசிஷன்ஸ். அதாவது ப்ரிப்போசன் வந்து மேட்ச் ஆகிறத எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இஸ் யுவர் மதர் அட் ஹோம். உங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்களான்றது. தேர் இஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அமாங் த பீப்புள். அமாங் அப்படின்றது வரும். ஓகேங்களா. ஸோ அதை பற்றி பேசுகிறது, அந்த மாதிரி டைவர்சிட்டியை பற்றி பேசுகிறது. ஹீ டிஸ்கஸ்டு த ப்ராப்ளம் டேஸ் ஹிஸ் பேரண்ட்ஸ். யாரோட சேர்ந்து அவன் வந்து அவருடைய ப்ராப்ளம்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணா, யாரோடனா வித்து வரும். மீதி எதுவும் வர அதை மேட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து லித்திஷா வாஸ் ப்ரைஸ்டு டேஸ் ஹேர் ஃபாதர். அவங்க அப்பாவால் அவள் வந்து ஒரு வாழ்த்தப்பட்டாங்க அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து யாராலனா அப்பால், அவளுடைய அப்பால், அதனால் அந்த இடத்துல பை வரும். அடுத்து கேன் யூ ஃபினிஷ் த ஒர்க் டேஸ் டுமாரோ. அதாவது நாளைக்குள்ளே வந்து நீ வந்து ஹோம்ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவியா, உன் வேலையை ஹோம்ஒர்க்கில் வேலையை ஃபினிஷ் பண்ணிடுவியா அப்படின்றதுல பை வரும். ஹி ஹாஸ் பீன் ஆப்சன்ட் டேஸ் லாஸ்ட் வீக். அதாவது லாஸ்ட் வீக்கில் இருந்து வந்து வரதில்லை, ஆப்சென்ட் ஆகிருக்கா. அந்த மாதிரி வந்து முன்னாடி நடந்ததுலேருந்து தொடர்ச்சியாக எப்பயோ நடந்த 1900, 1950 அந்த மாதிரி வந்து இயர்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து சின்ஸ் தான் வரும், ஃபார் வராது. ஓகேங்களா. ஸோ அடுத்த ப்ரிப்போசன் வேர்டு தான் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். வாட் டூ யூ டேஸ் வீக்கன்ஸ். ஸோ வீக்கன்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து ஆன் வரும். ஓகேங்களா. ஸோ ஆன் அப்படின்றது ஒரு வாரம், ஒரு நாள் அந்த மாதிரி இருக்க இடத்துல ஆன் வரும். ஐ ஆம் கோயிங் டு மை வில்லேஜ் சண்டே. இது வந்து மேலே நம்ம டைமில் வந்து பார்த்தோம் இல்லையா, அதுதான். வீக்கெண்டுன்றது டைமில் வந்துடும், சண்டேன்றதும் டைமில் வந்துடும். ஐ ஹாவ் நாட் மெட் மை ஃப்ரெண்ட்ஸ் டேஸ் டிசம்பர். அதாவது டிசம்பர்லேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் பார்க்கல அப்படின்றதுல என்ன வரும் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல இருந்து அப்படின்னாலே அந்த இடத்துல சின்ஸ் வரும். ஓகேங்களா. ரன் டேஸ் த ஸ்ட்ரீட் அண்ட் கெட் மீ த ரிப்பன். அதாவது அந்த ஸ்ட்ரீட்டில் ஓடி ரிப்பனை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அக்ராஸ் அப்படின்னு வரும். ஹீ டோல்டு மீ இன் டீட்டெயில் டேஸ் த இன்சிடெண்ட். அதாவது இன்சிடெண்ட்டை பற்றி மேலே சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது அபவுட் வரும். திஸ் பிக்சர் வாஸ் ஜான் த டேஷ் கேர்ள் பை த கேர்ள். த கார் வாஸ் ட்ராவலிங் டேஸ் எ கிரேட் ஸ்பீட்.
ஸோ ஸ்பீடு கிரேட் இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா ட்ராவல் அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு டைமிங்கில் வந்துடும். ஸோ அதனால் அட்டை போட்டுக்கிறோம். த பால் ஃபெல் டேஸ் த லேக். பால் வந்து லேக்குள்ளே வந்து விழுந்துருச்சு, அடியில் விழுந்துருச்சு. அப்போ இன்டூ அப்படின்னு போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து தேர் இஸ் எ பிரிட்ஜ் டேஸ் த ரிவர். அதாவது இந்த இடத்துல வந்து அக்ராஸ் பிரிட்ஜ் வந்து ரிவருக்கு மேலே இருக்குது. ஸோ அக்ராஸ் வந்து போடலாம். த கான்ஃபரன்ஸ் வில் பி ஹெல்டு டேஸ் 10 AM to டேஸ் 5 PM. ஸோ வந்து 10 AM வந்து ஸ்டார்ட் ஆகி 5 PM வரை வந்து இருந்துச்சு. ஸோ ஸ்டார்ட்டில் வந்து எம் போடுவோம், முடிவில் வந்து 2 போடுவோம். ஸோ அடுத்து fill up the blanks. ப்ரிப்போசன். The soldier climbed dash a horse and rode away. ஸோ வந்து அவங்க வந்து சோல்டர் வந்து ஹார்ஸ் மேலே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ மேலேன்றது அன்டு அப்படின்னு போட்டுக்கலாம். தே ஹாவ் அதாவது ஏறுனாங்க. ஓகேங்களா. ஸோ ஏறுனாங்க. இதுக்கு முன்னாடி ஹவுஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, சரவணனா ஏதோ ஒரு நேம் வச்சு பார்த்தோம் ஆன்டூன்னு. ஓகேங்களா. அது மாதிரி தே ஹாவ் பீன் ஹேட் டேஸ் எ லாங் டைம். இந்த இடத்துல ஃபார் வரும். ஓகேங்களா. ஸோ லாங் டைம் அப்படின்றது வந்து கொஞ்ச நாள் அப்படின்றது அந்த டயத்தை வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஃபார் வரும். குமரவேல் ஹேஸ் லிவ்டு இன் தி சிட்டி டேஸ் 2012. 2012 அவங்க இங்கே வந்து வாழ்கிறாங்க. ஸோ அதில் இருந்து அப்படின்னாலும் என்ன வந்துடும்னா சின்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா. த பேப்பர் வாஸ் பப்ளிஷ்டு டேஸ் ஆன் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல். ஸோ இதுக்கு வந்து இன் வரும். ஸோ அடுத்தது வென் வில் யூ ரிட்டர்ன் டு ஹோம். ஒன் டேஸ் த 4 ஸ்டூடெண்ட்ஸ். ஒன் ஆஃப் த 4 ஸ்டூடெண்ட்ஸ் ரோட் த ஆன்சர் கரெக்ட்லி. ஸோ ஒன்லி வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆன்சர் வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ 1 ஆஃப் வந்துடும். திஸ் ஃப்ரூட் இஸ் டேஸ் த மெக்சிகன் கேபிட்டல். மெக்சிகன் கேபிட்டல்ல இருந்து இந்த ஃப்ரூட் வந்து வந்திருக்கு. ஸோ எங்கேருந்து வந்திருக்குன்ற இடத்துல ஃப்ரம் போட்டுக்கலாம். த ஹெட் ஆஃபீஸ் இஸ் டேஸ் நுங்கம்பாக்கம். ஒரு இடப்பேர் வந்து அந்த இடத்துல வந்து இன் போடுவோம். ஹெட் ஆஃபீஸ் வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. இது வந்து இட் இஸ் அட் காலேஜ் ரோடு. எந்த இடத்துல வந்து இருக்குன்னா காலேஜ் ரோடில் வந்து இருக்குது. அஸ் யூ கோ டேஸ் த ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போகணும் ஆஃபீஸுக்கு ஆன் த ரைட் சைடு. ஓகேங்களா. அடுத்தது த sailors were taken dash to the அதாவது to the forest and made to walk for 10 miles. The girl standing அதாவது 10ன்னு வந்தனால நம்ம ஃபார் அப்படின்னு வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ the girl standing dash me was sneezing. அந்த கேர்ள் வந்து மீ வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த கேர்ள் வந்து எனக்கு பக்கத்தில் நின்று தூங்கிக்கிட்டு இருந்தா. ஸோ பக்கத்தில் அப்படின்னா பிசைடு நம்ம பார்த்தோம்ல. ஓகேங்களா. ஒளிஞ்சு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பிசைடு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம லெசன் வந்து பார்க்கலாம். ஸோ கிராமர் போர்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோன்னா கிராமர் வந்து தெளிவாயிரும்ன்றனால. ஸோ ப்ரிப்போசனை பொறுத்தளவுக்கு வந்து நிறையா வேர்ட்ஸ் வந்து இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ புக்கில் இருக்க வேர்ட்ஸ் மட்டும் வந்து படிச்சுக்கோங்க. சென்டென்ஸ் வந்து நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ செக் பாயிண்ட் பார்த்துட்டு கூட நம்ம போகலாம் லெசனை. லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டு எப்படி சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும், நோட் என்ன அப்படின்றது. டோன்ட் சே த பிளேன் ஃப்ளூ அபோவ் த பில்டிங். இப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொன்னால் த பிளேன் ஃப்ளூ ஓவர் த பில்டிங். அபோவ் அப்படின்றது எந்த மூமெண்ட்டும் இல்லாததான் அபோவ்னு சொல்லுவோம். ஓவர் அப்படின்றது மூமெண்ட்டில் இருக்கிறது. ஃப்ளைட்டு பிளெயின் வந்து மூமெண்ட்டில் போய்கிட்டு தான் இருக்குது, நகர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அந்த இடத்துல ஓவர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். ரெண்டாவது வி ஷால் மீட் தம் இன் த கிளப் திஸ் ஈவினிங். இது டோன்ட் சே. எப்படி சொல்லணும் வி ஷால் மீட் தம் அட் த கிளப் திஸ் ஈவினிங். இன் வந்து லார்ஜ் பிளேசஸ் எக்ஸாம்பிள் கண்ட்ரிஸ் சிட்டிஸ் எக்ஸெட்ரா இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது கண்ட்ரிஸு சிட்டிஸு ஏதாவது ஒரு ஸ்டேட்டு இந்த மாதிரி இடத்த வந்து நம்ம இன் யூஸ் பண்ணிக்கலாம். அட்டு வந்து எங்கே யூஸ் பண்ணால் ஸ்மால் பிளேசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன வில்லேஜு பார்க்கு ஹோட்டலு இந்த மாதிரி இடத்துல அட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைமுக்கும் அட்டு வரும். இந்த மாதிரி ஸ்மால் இடத்த மென்ஷன் பண்ணும்போதும் அட்டு வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்து ஐ வாக் பை ஃபுட். நான் காலால் நடந்தேன். இது இப்படி சொல்லக்கூடாது. ஐ வாக் ஆன் ஃபுட்டுன்னு சொல்லணும். ஏன்னா ஆன் இஸ் யூஸ்டு ஃபார் ஆக்ஷன்ஸ் இன்வால்விங் பாடி பார்ட்ஸ். பை இஸ் யூஸ்வலி யூஸ்டு டு மென்ஷன் த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா பஸ்ஸு காரு இந்த வெஹிக்கல் எல்லாமே வந்து வந்துடும். ஸோ வெஹிக்கல் மூலம் நான் நடந்தேன்ற இடத்துல தான் வந்து நம்ம பை அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ என் ஃபூட்டால் நடந்தேன், என்னோட பாதங்களால் தான் நான் நடந்தேன் அப்படின்றது
அது ஒரு பாடி பார்ட் ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம அந்த இடத்துல ஆன் அப்படின்னு தான் சொல்லணும், பைன்றதை சொல்லக்கூடாது. பைன்றது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கு வரும் ஓகேங்களா. லெசன் வந்து பார்க்கலாம். லெசன் வந்து பார்க்கலாம். ஸோ லெசனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஒரு காலேஜில் நடக்குது. அதாவது டீச்சர்ஸ் காலேஜ், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு சார் வந்து பேசுகிறாரு. அவர் வந்து எதிர்காலத்தில் டீச்சர் வந்து என்னென்ன கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்றத சொல்கிற மாதிரி தான் இந்த லெசன் வந்து இருக்குது. ஸோ லெசன் பார்த்தீங்கன்னா எ ப்ரேயர் டு த டீச்சர் 3 செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க. ஸோ சார் யார் அப்படின்னு பார்த்துக்கலாம். திஸ் லெசன் இஸ் பேஸ்ட் ஆன் எ ஸ்பீச் கிவன் பை சுப்ரட்டோ பக்சி, founder and CEO of Mintry, as a part of the convocation address at the International Academy for Creative Teaching, Bangalore on January 6, 2005. ஓகேங்களா. அதாவது 2005 வந்து இந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து கான்வெகேஷன் வந்து நடக்குது. ஸோ அதுக்கு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக இவரை கூப்பிட்ருக்காங்க, சுப்ரட்டோ பக்சி. இவர் வந்து என்ன சொல்கிறாரு, இவர் யாருன்னா இவர் வந்து ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் மின்ட்ரி ஓகேங்களா. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எதிர்கால டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, பாடத்தோடு சேர்த்து நிறையா விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கணும். அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், ஒழுக்கங்களை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதா சொல்கிறாரு. முக்கியமாக இன்க்ளூஷன் பற்றி பேசியிருப்பார். ஸோ இன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, அந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும், எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கணும். ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற பொண்ணு மட்டும் தனியாக இருக்கும். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருக்கணும். அதான் வந்து இன்க்ளூஷன் அப்படின்னு அதை பற்றி வந்து பேசியிருப்பார் ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கான கிளாஸரி வந்து பார்த்துட்டு செகண்ட் செக்ஷன் பார்க்கலாம். கிளாஸரி சிலபி அப்படின்னா ப்ளூரல் ஆஃப் சிலபஸை தான் வந்து நம்ம சிலபி அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ளூஷன்னா ஆல் பீப்புள் பீயிங் வேல்யூடு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிஃபரன்சஸ், அதாவது டிஃப்ரென்ஸ் பார்க்காம எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்குது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறது தான் வந்து இன்க்ளூஷன். கட் த்ரோட் அப்படின்னா காம்படிட்டிவ், போட்டிகள் நிறையா இருக்கிறது. லெஸ் ப்ரிவில்ஜட் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜட். அதே மாதிரி அனிமேட் அப்படின்னா லிவிங். ஸோ அன்அனிமேட்டட்னா உயிர் இல்லாதது வரும். ஸோ அனிமேட் வந்து லிவிங். ஃபெண்ட் அப்படின்னா லுக் ஆஃப்டர். கிரிட்டிக்கல்னா எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியமானது, உச்சக்கட்டத்தில் முக்கியமானது. ஸோ அடுத்த செகண்ட் செக்ஷனில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா பேர்ட்ஸ் வரும். ஸோ அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. பூக்களிடம் வந்து பேசணும், பூச்சிகள்கிட்ட வந்து பேசணும். நிறையா ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுறதுனால சில பேர்த்துக்கு வந்து பாதிப்பாகுது, சில உயிரினங்கள் பாதிப்பாகுது, அதை பற்றி பேசணும். பறவைகள் அழிஞ்சிட்டு வருது, அதை பற்றி பேசணும். இது மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. இதான் செகண்ட் செக்ஷனில் இருக்குது. கிளாஸரி வந்து பார்க்கலாம். இன்டிஸ்கிரிமினேட் அப்படின்னா வித்தவுட் கேர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது. அடுத்தது கன்சூமரிசம் அப்படின்னா த ப்ரொடெக்ஷன் ஆர் ப்ரொமோஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ். டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா த ஆக்ஷன் ஆஃப் டேமேஜிங் ஆர் டிஸ்ட்ராயிங் சம்திங் அப்படின்றது. எங்குல்ஃப் அப்படின்னா டு ஈட் ஆர் டு ஸ்வாலோ. ஸ்கவெஞ்சர் பேர்டுனா எனிதிங் தட் ஃபீட்ஸ் ஆன் டெட் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா க்ரோ கொடுத்துருக்காங்க. பர்ச்னா டு ரெஸ்ட் ஆன், டு ஸ்டே ஆன். ஸோ அடுத்தது தேர்டு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து திரும்ப சொல்லியிருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபாரினர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பிரித்து வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஏன்னா ஃபாரினர்ஸ் அப்படின்றத பிரித்து பார்க்கக்கூடாது. அப்படி பிரித்து பார்க்குறதுனால தான் அவங்க மேலை நாட்டவர், அவங்க மேல்நாடு அப்படின்றது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ அதனால் வந்து பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க, கேட்கலாம். இப்போ கிளாஸரி வந்து பார்க்கலாம். என்ஸ்லேவ்டு அப்படின்னா மேட் இஸ் சம் ஒன், ஸ்லேவ்ன்றது. கமர்ஷியல் மணி மைண்டட். கண்டெம்ப்ளேட் அப்படின்னா திங்க் டீப்லி அபவுட் சம்திங், எதையாவது பற்றி ரொம்ப டீப்பாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறது. ஸோ அடுத்த கிளாஸரி பிகோட்ரை அப்படின்னா இன்டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் அதர்ஸ் வித் எ டிஃபரெண்ட் ஒப்பீனியன், அதாவது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் ஒவ்வொருத்தருக்கும் அதை பற்றி பேசுகிறது.
illuminated அப்படின்னா லைட் அப், அதாவது எப்பயுமே பிரகாசமாக இருக்கிறது. ஓகேங்களா, illuminatedனா லைட் அப். அடுத்தது வந்து true or false பார்க்கலாம். Which of these statements do you find in the speech? Inclusion is essential for us to do well in life. அதாவது இன்க்ளூசன் சேர்ந்து வாழ்கிறது, ஒற்றுமையாக வாழ்கிறது அப்படின்றது நமக்கு தேவையா வாழ்க்கைக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரூ. வி ஷுட் நெக்லெக்ட் அதர்ஸ், நம்ம மற்றவங்கள வந்து நம்ம தவிர்க்கணுமா அப்படின்றது ஃபால்ஸ். ஓகேங்களா, கிடையாது. கம்யூனிகேட் பொலைட்லி வித் த லெஸ் ப்ரிவில்ஜ்டு, அதாவது எப்பயுமே பொலைட்டாக வந்து நம்ம பேசணும், பன்முகத்தன்மையோடு வந்து நம்ம பேசணும் அப்படின்னா ஸோ இது வந்து ட்ரூ. டீச்சர்ஸ் டு கம்யூனிகேட் வெல், ஸோ டீச்சர்ஸ் வந்து எப்பயுமே எல்லாத்துலேயும் நல்லா வந்து ஒரு தகவல் பரிமாற்றம் மாதிரி அந்த மாதிரி வந்து பரிமாறி இருக்கிறதுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரூ. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இஸ் எசென்சியல் டு எக்ஸல் இன் லைஃப், அதாவது ஒரு தகவல் தொடர்பு அப்படின்றது வந்து இது தேவையில்லை வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். we should develop the ability to learn from self, ஸோ நம்ம திறமையை நம்ம வளர்த்துக்கணும். டீச்சர்ஸ் ஹெல்ப் மீ டு லேர்ன் நியூ, புது விஷயங்களை நிறையா கற்றுக் கொடுக்கணும், நியூ திங்ஸை. டீச் மீ டு அப்ரிஷியேட், என்னென்னா ஸ்மால் கிரியேச்சர்ஸ், சின்ன சின்ன உருவங்கள், சின்ன சின்ன விஷயத்தை கூட அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும். வி ஷுட் லேர்ன் டு டாஸ் கொஷின்ஸ், நிறையா கொஷின்ஸ் கேட்டால் தான் ஸோ திறமையை வளர்த்துக்கிற முடியும், அதுக்கு டீச்சர்ஸ் வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். இதில் வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூட் வேர்டு, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு, நியூ வேர்டு, அதாவது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ரெண்டுமே கலந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபிக்ஸ்னால் ஒரு வேர்டுக்கு முன்னாடி வர்றது, சஃபிக்ஸ் அப்படின்னா ஒரு வேர்டுக்கு பின்னாடி வந்து வர்றது. இதை வச்சு இந்த ரூட் வேர்டோட நம்ம மேட்ச் பண்ணி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே சிஓஎன் கான் கொடுத்துருக்காங்க, இங்கே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, சேர்த்து கன்ஃபார்ம் எழுதிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ரியாட் அப்படின்றது பேட்ரியாட்டிசம், அதாவது இதுக்கு வந்து மீனிங் வந்து இருக்கணும், அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து பிரிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்ன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, உறுதிப்படுத்திட்டாங்க அந்த அர்த்தத்தில், இது மாதிரி மீனிங்ஃபுல்லாக வந்து நம்ம மாற்றணும். பேட்ரியாட் அப்படின்றது பேட்ரியாட்டிசம் வரும். ஸோ இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிறது, தேசபக்தி, நாட்டோட பக்தி வந்து அதிகமாக இருக்கிறது. அடுத்து டிவர்ஸ் அப்படின்னா ஸோ இது என்ன அப்படின்னா டிவர்சிட்டி அப்படின்றது பன்முகத்தன்மை. ஸ்லாவ்டு அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு அடிமைப்படுத்தி ஆள்றது. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சால்வ்டுன்னு வர்றது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அனிமேட் அப்படின்றது அனிமேட்னா உயிரூட்டுறது, இன்அனிமேட் அப்படின்னா உயிரூட்டம் இல்லாத பொருட்கள். கன்சியூமர்னா கன்சியூமரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா நுகர்வோர்கள். ஓகேங்களா, ஸோ நேக்டு அப்படின்னா நாக்னஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் தான். ஸோ இது ஆன்டனம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரிவிலேஜ்டு அப்படின்னா ஸோ அதுக்கான ஆன்டனம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ரிவிலேஜ்டு. ஓகேங்களா, அனிமேட்டுனா இன்அனிமேட். டிஸ்கிரிமினேட் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து நான் எம்டி அப்படின்னு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் அப்படின்னா எக்ஸ்கம்யூனிகேட், லேர்ன்னா அன்லேர்ன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்க்கலாம். கீழே வந்து இதில் வந்து ப்ராக்கெட்டில் 2 வேர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த வேர்டு வந்து மேட்ச் ஆகுதோ அதை வந்து நம்ம மேட்சாக போடணும். ராஜ் வாஸ் அப்செட் ஆஸ் ஹி ஹேட் டன் டாஸ் இன் ஹிஸ் இங்கிலீஷ் டெஸ்ட்டில் அவங்க வந்து எக்ஸாம் எழுதின பின்னாடி வந்து அப்செட் ஆகுறாங்க. எப்போ அப்செட் ஆவாங்க அப்படின்னா நல்லா எழுதினா அப்செட் ஆக மாட்டாங்க, ரொம்ப மோசமாக எழுதினா தான் அப்செட் ஆவாங்க. ஸோ அது வந்து புவர்லி வரும். ஹிஸ் கிராண்ட் மதர் கேவ் ஹிம் எ டாஸ், பென்சில் எதை வேணாலும் போட்டுக்கலாம். கிராணி கம்பேர்டு டேஸ் வித் த பென்சில், இது வந்து யார் வேணாலும் போட்டுக்கலாம், ரவி பென்சில், ராஜ் பென்சில் யார் வேணாலும் போட்டுக்கலாம். ராஜ்ஸ் பெயின் ஆஃப் நாட் டூயிங் வெல் இன் ஹிஸ் டெஸ்ட் வாஸ் கம்பேர்டு வித் டேஸ் ஆஃப் பென்சில்ஸ். அப்படின்னா எதை வச்சு வந்து கம்பேர் பண்ணுவாங்கன்னா ஷார்ப்பனிங், பென்சிலோட ஷார்ப்பனிங் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது ராஜ் அண்டர்ஸ்டுட் தட் ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங்
ஸ்டோன்ஸ் டு டேஸ். அதாவது அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்க என்ன ஸ்டெப் எடுப்பாங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா, அதனால் சக்ஸஸ் அப்படின்றது வரும். ஸோ அடுத்தது பிக்டோகிராமர் பார்த்தாச்சு, லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டு பார்த்தாச்சு. ஸோ ஒன் வேர்ட்ஸ் வந்து நம்ம பின்னாடி வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த லிமரிக் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ லிமரிக்னா என்ன அப்படின்னா a limerick is a type of a silly poem with 5 lines. இந்த லிமரிக் போயம்னா என்னென்னா அதில் வந்து மொத்தமே வந்து 5 லைன் தான் இருக்கும். they are often funny or nonsensical. Limericks were made famous by Edward Lear, a famous author who wrote the Book of Nonsense in the 1800s. This was an entire book of silly limericks. அதாவது இந்த லிமரிக் போயத்தை எழுதினவர் யார் அப்படின்னா எட்வர்ட் லியரு. அதே மாதிரி அந்த லிமரிக் போயமில் லிமரிக்கை வந்து யார் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த எட்வர்ட் லியரு. ஸோ இவர் எழுதின ஒரு புக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான புக்கு. அதாவது 18ல் என்ன புக்குனா புக்ஸ் ஆஃப் நான்சென்ஸ் அப்படின்றது, புக் ஆஃப் நான்சென்ஸ் அப்படின்ற புக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ரூல் என்ன அப்படின்னா ஒரு போயம் வந்து லிமரிக் போயம்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா த ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் லைன், ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் ஃபிஃப்த் லைன் ரைம் வித் ஈச் அதர் அண்ட் ஹாவ் த சேம் நம்பர் ஆஃப் சிலபல். அதாவது 8 அல்லது 9 லைன் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபிஃப்த் லைனு. த தேர்ட் அண்டு ஃபோர்த் லைன்ஸ் ரைம் வித் ஈச் அதர், ரைமிங் ஒன்றுக்கு ஒன்றா ரைமிங்காக இருக்கும். அண்ட் ஹாவ் த சேம் நம்பர் ஆஃப் சிலபல்ஸ், அதே தான் 5-6 லைன் இருக்கும். இப்போ மொத்தமே 5 லைனு, அதில் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபிஃப்த் லைன் வந்து 8 அல்லது 9 சிலபலில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேர்டு ஃபோர்த்து பார்த்திங்கன்னா 5-6 அல்லது 6 சிலபலில் இருக்கும். லிமரிக் ஆஃபன் ஸ்டார்ட் வித் த லைன் தேர் ஒன்ஸ் வாஸ் எ ஆர் தேர் வாஸ் எ. இந்த லிமரிக் போயம் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா தேர் ஒன்ஸ் வாஸ் எ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா தேர் வாஸ் எ அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் போயம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர் ஒன்ஸ் வாஸ் எ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்த்தோன்னே இது வந்து லிமரிக்ஸ் போயம். ஓகேங்களா, ஸோ ஆத்தர் வந்து கெய்ட்லின் கந்தர். ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஓனாக வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இது நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ இந்த ரூல் மட்டும் படிச்சுக்கோங்க. சரிங்களா, 1 1 2 5. ஓகேங்களா, இது 8 லைன் இல்லைன்னா 9 லைன் இருக்கணும். அதே மாதிரி மீதி என்ன இருக்குது 3 4 வந்து 5 அல்லது 6 லைன் வந்து இருக்கணும். ஓகேங்களா, எப்படி ஸ்டார்ட் ஆகுனா தேர் ஒன்ஸ் வாசிய அல்லது தேர் வாசிய என்ன ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது போயம் பார்க்கலாம். போயம் வந்து யுவர் ஸ்பேஸ் அப்படின்றது தான் வந்து போயம். ஸோ இந்த போயமில் வந்து எப்படி பேசணும், எப்படி குழந்தைங்கிட்ட எப்படி பேசணும், எப்படி சாஃப்டாக பேசணும், அதை பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆத்தர் யாருன்னு பார்த்துக்கலாம். ஆத்தர் வந்து டேவிட் பேட்ஸ். ஓகேங்களா, கிளாசரி வந்து பார்க்கலாம். ஹார்ஷ் அப்படின்னா ரஃப், டோத்னா டோஸ், விஸ்பர்னா லோ வாய்ஸ், அசன்ஸ்னா எம்ஹாசிஸ், ஆன்சியஸ்னா ஃபீலிங் ஒரிட் ஆர் ஷோயிங் ஒரி, கிரீவ்னா பி சாரோஃபுல், டிபார்ட்னா லீவ் ஆர் கோ, என்ஜோர்னா suffer patiently, toiled-na worked hard, vain-na producing no results, stubborn-na one refusing to change one's opinion, strife-na disagreement, eternity-na endless no end. So read the poem and fill in the blanks with the correct options. The words வந்து கொடுத்துருக்காங்க, மேட்ச் பண்ணணும். ஆன்சர் பாருங்க. It is better fair to rule by love than fear. Teach it is as in soft and well. Soft and mild வந்து டீச் பண்ணணும். Let no harsh tone be heard. கேட்குறதுக்கு ஹார்ஷாக இருக்க மாதிரி வந்து டீச் பண்ணக்கூடாது. HARSH. They may have toiled in vain, that good, the joy which it may bring, the sands of life are nearly run. ஓகேங்களா, ஸோ இது வந்து ரைமிங் வேர்ட்ஸு. ஸோ இது 3 காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ போயத்தில் இருக்க சென்டென்ஸில் இருக்க ரைமிங் வேர்டு இந்த காலத்தில் எழுதணும். இதில் வந்து ஸோ இது 3 சேமாக வர மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு வந்து நம்ம எழுதிக்கணும். இப்போ வந்து பிளாக்ல இருக்கிறது அவங்க கொடுத்துருக்கிறது, ரெட்டில் இருக்கிறது போயமில் நம்ம கொடுத்துருக்காங்க, நம்ம எழுதியிருக்கோம். ஃபேர்னா மேரு. ஸோ இது வந்து கார் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஃபேர் மேர் கார்,
ஃபியர்னா ஃபியர், ஹியர், பியர் வந்து எடுத்துக்கலாம். லோனா லோ, ஃப்ளோ. கைண்டுனா கைண்டு, பைண்டு. ரிமைன்னா ரிமைண்ட், கெயின். டேனா மே. இந்த மாதிரி வந்து ரைமிங்காக வர வேர்டு வந்து ரைமிங் வேர்டு. ஸோ இந்த சைடு ஓனாக எழுத சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டால் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரைமிங் வேர்டு பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், லைன்ஸ் ஃப்ரம் த போயம். ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்டு. இது மாதிரி கொடுத்துருக்காங்க 4 லைனு. இந்த சைடு வந்து ஏபி ஏபின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம மேட்ச் பண்ணணும்னா, எந்த 2 லைன் வந்து மேட்சாக இருக்குது, ரைமிங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட்டில் ரைமிங் வந்து முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரே சவுண்டில் இருக்கும், ஒரே வேர்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ரைமிங்கை பொறுத்தளவுக்கு. ஸோ அதான் சைல்டு, மைல்டு, கெயின், ரிமைன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து சப்ளிமெண்ட்ரி. டேக்கிங் த புள்ளி பை த ஹார்ன்ஸ். அதாவது புள்ளி எப்படின்னா என்ன பண்ணுறது, டீஸ் பண்ணுறது, ரேகிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுதான். ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. புக் பேக் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? புல்லிங் அப்படின்னா டீசிங் அதர்ஸ். ஹமிலியேட் அப்படின்னா மேக் அதர்ஸ் ஃபீல் அஷேம்டு. கான்சிக்வன்ஸ்னா ரிசல்ட் ஆர் எஃபெக்ட். பியர் ப்ரெஷர்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் குரூப். டிஜெக்டட்னா சேட் அண்ட் டிப்ரெஸ்டு. நைட்மார்ஸ்னா ஃப்ரைட்டனிங் ட்ரீம்ஸ். எம்பத்தி அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஷேர் அதர்ஸ் ஃபீலிங்ஸ். லயாலிட்டி அப்படின்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆர் பீயிங் லாயல். வாட் இஸ் புல்லிங் அப்படின்னா, புல்லிங்னா என்னன்னா, when someone is hurt by others either by words or actions, feel bad because of it and finds it hard to stop what's happening to them. அதாவது ஒருத்தர் வெறுக்க வைக்கிறது தான் வந்து இந்த புல்லிங். அது வார்த்தைகளால் இருக்கலாம், அல்லது ஆக்ஷனால் இருக்கலாம். ஏதாவது ஒரு செயல் மூலம் வந்து வெறுக்க வைக்கிறது தான் வந்து புல்லிங். டீஸ் பண்ணுறது. ஓகேங்களா? டீஸ் பண்ணுறது. வாட் ஷுட் யூ டூ இஃப் யூ ஆர் பீயிங் புல்லீடு. இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த அபோவ். ஸ்பீக் அப், டெல் ஆன் அடல்ட், நோ தட் யூ ஹாவ் த ரைட் டு பி சேஃப். தேர்டு, ஹவு டு யூ ரெகக்னைஸ் சம் ஒன் ஹூ புல்லிஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, பிஹேவியர். தே டூ சம்திங் தட் ஹர்ட்ஸ் ஆர் ஹார்ம்ஸ் அனதர் பர்சன். 4, what should you do if you see bullying. All of the above. Help them get away from the situation. Tell an adult, பெரியவங்ககிட்ட சொல்கிறது. அது சப்போஸ் வந்து நடந்ததுன்னா let them know that no one deserves to be bullied. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க 3rd யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி 6th வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7th ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம 7th செகண்ட் டேர்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ எடுத்து கொடுக்குறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.